இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, நீ பண்ண எல்லா தப்பையும் சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேளு. சிவா, இது நல்லா இல்லடா, ரொம்ப தப்பா இருக்கு. துளசி மன்னிப்பு கேட்க மாட்டா. என்ன பண்ணுவ? அம்மா, நீங்க கோவப்படக்கூடாது. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். சிவாவை காப்பாத்தணும்னு நினைச்சு இங்க கொண்டு வந்தது ஏன் தப்பு. ஒரே அறையில இருந்தாலும் கண்ணியம்மா கட்டுப்பாடா சிவா ஆசைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கற்ப காப்பாத்திட்டு இருந்தது ஏன் தப்பு. சிவா என்ன காதலிக்கிறதா சொல்லி என்னையே சுத்தி சுத்தி வந்தப்போ என் மனசுல இடம் கொடுக்க கூடாதுன்னு மனச கல்லாக்கிட்டு இருந்தேன்ல, அது ஏன் தப்புதான். எப்படியாவது ஜனனிய தேடி கண்டுபிடிச்சு சிவா கிட்ட ஒப்படைச்சிருதா இந்த வீட்டை விட்டு போகணும்னு இருந்தேன்ல, அது ஏன் தப்புதான். காஞ்சிபுரம் தேடி போனப்போ ஜனனி செத்துட்டதா இன்ஸ்பெக்டர் சொன்னதை நம்பி ஜனனிய பத்தி ஞாபகமே இல்லாம இருந்த சிவாவை வச்சு ஜனனிக்கு காரியம் பண்ணதும் ஏன் தப்பு. சிவாவை பாம்பு கடிச்சப்போ என்னையும் மீறி நான் காதல சொன்னது ஏன் தப்பு. சிவா தாலி கட்டியும் அவருக்கு முழுசா பொண்டாட்டி ஆகாம இருந்ததும் ஏன் தப்பு. இப்படி எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிரு ஜனனி. எல்லாமே ஏன் தப்புதான். சாரி, என்ன மன்னிச்சிரு. அப்புறம் என்ன, சித்திக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சிவா, போதுமாடா? இல்ல இன்னும் வேற ஏதாவது விளக்கமா சொல்லி மன்னிப்பு கேட்கணுமான்னு உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டு சொல்லு. மன்னிப்பு கேக்குறேன்னு மானத்தை வாங்கிட்டு போயிட்டா அவ. சிவா, சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. ஜனனி, மன்னிப்பு கேளு. சாரி. ஹே, இது என்ன சாரி? விவரமா சொல்லி சித்திக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எல்லாருக்கும் ஒரே நியாயம் தானே? பைக் சீட்டை நான் கிழிச்சிட்டு நீங்க கிழிச்சதா சொன்னதுக்கு சாரி. தமிழ்ல கேளுமா? பைக் சீட்டை நான் கிழிச்சிட்டு நீங்க கிழிச்சதா சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இன்ஸ்பெக்டர், எப்படி வீட்ல இருந்த நகையெல்லாம் உங்க கைக்கு வந்துச்சு? சாவி என்கிட்ட தானே இருக்கு. சார், இது நகையில பேயா சார்? கிணத்துக்குள்ள கிடந்தது இப்போ உங்க கையில இருக்கு. என்னமா இது? இன்ஸ்பெக்டர், என்ன நடந்துச்சு? மா, உள்ள நகை இருக்கான்னு போய் பாருங்க. நகைலாம் இங்க இருக்கே, உள்ள எப்படி இருக்கும்? மாமா, இந்த குடும்பத்துல யாரும் திருட்டு கும்பல் இருக்காங்க. அவங்களோட வேலையாதான் இருக்கும். ரம்யா, அம்மா தான் பார்க்க போயிருக்காங்கல்ல, வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். என்னங்க, எல்லா நகையும் உள்ளதாங்க இருக்கு. ஆனா இது எப்படிங்க? துளசி, என்னவோ தப்பா இருக்கு. அப்பா, ஒரு பெட்டி தானே பேங்க் லாக்கர்ல வச்சுங்க. சார், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அன்னைக்கு நாங்கள் வந்தப்ப மணிமேகலன்னு ஒரு அம்மா இருந்தாங்களே, அந்த அம்மா கிட்ட இருந்தா இதை ரெக்கவரி பண்ணோம். எங்க நகைங்க எங்க இருக்கே? அம்மா, உங்க நகையை திருடி அதே மாதிரி டூப்ளிகேட் நகை பண்ணி ஒரிஜினலா கிணத்துக்குள்ள போட்டிருக்காங்க. சார், டூப்ளிகேட் கிணத்துல போட்டுறதா ஒரு நியாயம் இருக்கு. ஒரிஜினலை ஏன் சார் போடணும்? எங்கேயோ இடிக்குது சார். ஆமா, ஒரிஜினலை வச்சுக்கிட்டு டூப்ளிகேட்டை தானே கிணத்துக்குள்ள போடுவாங்க. அப்பதானே அந்த திருடனுக்கு லாபம். நல்ல கேள்வி இது. ஆனா இந்த கேஸை டீல் பண்றது நானாச்சே.
நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு பயந்து மாத்தி போட்டிருக்கலாம். ஒண்ணுக்கும் ஆகாத நகை எடுத்துட்டு இங்க எதுக்கு சார் வந்தீங்க? அதுக்கு காரணம் இருக்குமா? சார், உங்களுக்கு எப்படி இது கிடைச்சது? அந்த அம்மா இந்த நகைய ஏமாத்தி விற்க போயிருக்காங்க. கடை ஓனர் கால் பண்ணதும் நான் உங்களை போய் அரெஸ்ட் பண்ணிட்டேன். மேகலை அப்படி பண்ணாங்க? என்னால நம்பவே முடியல. இன்ஸ்பெக்டர் சார், மேகலா இப்ப எங்க இருக்காங்க? வேற எங்க இருப்பாங்க? ஜெயில தான். இப்போ விசாரணை கைதியா இருக்காங்க. ஒரு வாரத்துல விசாரிச்சு தண்டனை கொடுத்துடலாம். மேகலை வேற ஏதாச்சும் சொன்னாங்களா? சொன்னாங்க. அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்ன சொன்னாங்க சார்? சார், அந்த திருட்டுக்காரி வேற ஏதாவது சொன்னாளா? அந்த மேகலை மூஞ்சே சரியில்லை. சொன்ன அம்மா தான் கேட்கவே இல்லை. சரிங்க இன்ஸ்பெக்டர், வாங்க நாம மேல போய் பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் ஐயா கூட போய் பேசுங்களேன். எதுக்கு உள்ள போய் பேசணும்? ஆமா இன்ஸ்பெக்டர், எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. நான் நம்பல சார். ஆனா உங்ககிட்ட அதை கேட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். சார், ரொம்ப இழுக்காம பட்டுன்னு என்னன்னு சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மேகலை என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம். அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஆமாமா இன்ஸ்பெக்டர், கண்டிப்பா தப்பா தான் ஏதாவது சொல்லியிருக்கணும். இன்ஸ்பெக்டர் என்னன்னு சொல்லாமே நீங்களா அதுக்கு முடிவு எடுக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்லுங்க. சரிங்க சார், அந்த மேகலைக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? சார், என்ன பேசுறீங்க? அவங்களுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? நான் தான் அவளை நல்லவன்னு நம்பி உள்ள விட்டேன். எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னா? எந்த சம்மந்தமுமே இல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த நகைய அம்பல சார் தான் எனக்கு கொடுத்தாருன்னு மேகலை சொன்னாங்க. துளசி, எதுக்கு சிரிக்கிற? இது முட்டாள்தனமா இருக்கு. ஐயா கொடுத்திருந்தா எப்படி டூப்ளிகேட்ட கொடுத்திருப்பாரு? ஒரிஜினலையே கொடுத்திருக்கலாமே. இத பாருங்க சார், அந்த பொம்பளை சரியான ஃப்ராடு. ராஜராஜ சோழனோட சொந்தம்னு சொல்றாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே அவங்க வந்தா வீட்டுக்குள்ள விடாதீங்க. நான் வரேன் சார். சரிங்க சார்.